விளையாடி நேயர்களுக்கு சாய்ஷாவின் அன்பு வணக்கங்கள். மகளிர் தினம் நெருங்கி கொண்டு வருகின்றது. மகளிர் தின சிறப்பு பதிவுகளாக நாம் 4 நாட்களுக்கு முன்பு ஒரு பட்டிமன்றம் போட்டோம். 7ஆம் தேதி ஒரு பட்டிமன்றம் வர இருக்கின்றது. இதற்கு இடையே மார்ச் மாதம் முழுக்க உங்களுக்கு சிறப்பு பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு சிறப்பு பதிவு தான் இது. சாதனை பெண்கள் அப்படிங்கிற வரிசையில் நாம இப்ப தெரிந்து கொள்ள போவது ஸ்னேகா மோகன்தாஸ் அவர்களை பத்தி தான். இவங்க ஒரு விஸ்காம் பட்டதாரி, டப்பிங் ஆர்டிஸ்டாவும் பணிபுரியுறாங்க, ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல ஒர்க்கராகவும் இருக்கிறாங்க. அதே சமயத்துல இவங்க எதனால சாதனை பெண்மணியாக தெரியறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2020 இவர் நமது பிரதமர் மோடி அவர்களின் ட்விட்டர் பக்கத்துல எண்ணெய் ஈர்த்த பெண்கள் அப்படிங்கிற 7 பெண்களை பத்தி பேசினாங்க. அதுல ஒரு பெண்மணியாக ஸ்னேகா மோகன்தாஸ் வந்தாங்க. இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க எதனால அவங்க பிரதமரின் மனதை கவர்ந்தார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவரு ஃபுட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. ஃபுட் பேங்க் இந்தியா அப்படின்னு ஒரு அமைப்பை நடத்திட்டு இருக்காங்க. இதனுடைய கான்செப்ட் என்னன்னா, பட்டினி இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் அப்படின்னு தான். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, சாதாரணமா சாப்பாடு இங்க ஏழைகளுக்கு கொடுக்க போறவங்க நிறைய பேர் செய்யறாங்க, சின்ன அளவுல கூட செய்யறாங்க. அப்படி சாலையோரத்தில் இருக்கின்ற மக்கள், வீடு இல்லாத மக்கள், இப்படி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் உணவு கொண்டு போய் கொடுக்கறாங்க. ஆனா அது எப்படிப்பட்ட உணவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்க வீட்டுல இருக்கிற உணவு நீங்க இன்னைக்கு நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஆளுக்கு இருக்குங்க, இதை வாங்கிக்கிங்கன்னு அவங்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாவோ இல்லை அவங்களுடைய குரூப்லயோ நீங்க சொன்னீங்க, மெசேஜ் போட்டுட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கே அந்த உணவை அவங்க வாங்கிக்கிட்டு போய் யாராவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வராங்க. அதே சமயத்துல மாதம் ஒரு முறை இவங்களும் இவங்களுடைய தன்னார்வல தொண்டுகளும் சேர்ந்து சமைத்து அப்படியும் பொட்டலங்களை கொடுக்கறாங்க. இவங்களுடைய அமைப்புல 25,000 தன்னார்வலர்கள் இப்ப எடுக்கிறாங்க. இந்த கொரோனா பீரியட்ல எல்லாம் இவங்க நிறைய செஞ்சிருக்கிறாங்க. 10 லட்சம் பேருக்கு மேல அந்த கொரோனா பீரியட்ல மட்டும் உணவு பட்டலம் கொடுத்துருக்கிறாங்கன்னா பாத்துக்கங்களேன். இவங்களுடைய ஸ்னேகா மோகன்தாஸ் அவர்களின் அமைப்பு மிகவும் பிரபலமானது. அவரை பற்றி தெரிந்து கொள்ளாதவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படியும் சேவை செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாம் நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நாம் உணவுகளை தரலாம். ஸ்னேகா மோகன்தாஸ் நவீன மணிமேகலை என பாராட்டப்படுகின்றார். உங்களுக்கு தெரியுமா? தெரிந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாழ்த்துக்கள் ஸ்னேகா மோகன்தாஸ், வாழ்த்துக்கள்.